Greetings everyone, welcome to our channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 8th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் தேர்ட் மிட்டம் டெஸ்ட் லாஸ்ட் இயர் நடந்த கொஷின் பேப்பர் தான், மாடல் கொஷின் பேப்பர் தான். ஆல்ரெடி ஒரு மாடல் கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் கொஸ்டின் பேப்பர் நிறைய ரிவிஷன் பண்ணுங்கள். லாஸ்ட் மொமெண்ட்டு சில ஸ்கூலில் வந்து இப்போ கரண்ட்டாக தேர்ட் மிட்டம் டெஸ்ட் நடந்துகிட்ருக்கு. சில ஸ்கூல்ஸில் இந்த வீக்கு ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சில ஸ்கூலில் தேர்ட் மிட்டம் டெஸ்ட்டே இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக ஆனுவல் எக்ஸாமினேஷன். ஸோ யாருக்கு இது வந்து யூஸ் ஆகுமோ எல்லாருக்குமே, அதாவது இப்போ தேர்ட் மிட்டம் டெஸ்ட் நடந்துட்டு இருக்கவங்களுக்கும் யூஸ் ஆகும், நடந்து முடிச்சவங்களுக்கும் இது ஆனுவலுக்கு ரிவிஷன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்ட்ரெயிட்டாக எனக்கு தேர்ட் மிட்டம் டெஸ்ட்டே இல்லைன்றவங்களும் ஆனுவல் எக்ஸாமினேஷனுக்கு இது ஒரு ரிவிஷனாக இருக்கும். ஸோ எந்த ஒரு கொஷின் பேப்பர்னாலும் நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது அது வேஸ்ட் ஆகாது. இது ஃபர்ஸ்ட் மிட்டமாக இருக்கட்டும், செகண்ட், நீங்கள் வந்து மோஸ்ட்லி நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை நெக்ஸ்ட் இயர், அதாவது ஒரு டெஸ்ட்டு நடக்கும் போதும் அதை வந்து கொஷின் பேப்பரை வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபைல் போட்டு சேவ் பண்ணி வச்சிடணும். அதுக்கு அடுத்தது ஃபைனலாக நமக்கு ஆனுவல் எக்ஸாமினேஷன் வரும்போது, குவார்ட்டர்லி வரும்போது அதை எடுத்து ரிவிஷன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதில் இருந்த கொஷின்ஸ் வந்து நிறைய ரிப்பீட் ஆகியிருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் எக்ஸாம் ஃபேஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம கொஷின் பேப்பர் ரிவ்யூ போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும்போது இது எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அண்ட் ஒரு லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சூஸ் த கரெக்ட் ஆன்சர். 50 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விமன் டாக்டர் இன் இந்தியா வாஸ் இருக்கு இல்லையா? ஸோ 5 மார்க்ஸ் வந்து சூஸ் த கரெக்ட் ஆன்சரில் கொடுத்துருக்காங்க. 50 மார்க்ஸில் 5 மார்க்ஸோ எல்லா சப்ஜெக்ட்லேயும் நம்ம சொல்கிறதான் வந்து 1 மார்க்ஸ் நல்லா தரோவாக பார்த்துக்கோங்க. ஸோ இதில் 50க்கு 5 மார்க்ஸ் நமக்கு 1 மார்க்கில் கவர் ஆகிடுச்சு. அண்ட் தென் fill in the blanks. fill in the blanksum நமக்கு 5 கேட்டிருக்காங்க. 5 + 5 10. ஸோ என்னெல்லாம் இருக்கோ, அதாவது fill in the blanks இருக்கு, choose the correct answer இருக்கு, match the following இருக்கு, and then assertion reason இருக்கு இல்லையா, and then true or false, correct the statement, if false correct the statement, எல்லாமே தரோவா பார்த்துக்கோங்க. ஏன்னா 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸில் வந்து நமக்கு வந்து இந்த 1 மார்க்கும் கேட்பாங்க. அதனால் 1 மார்க்கை ஃபுல்லாக தரோவாக பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வரைக்கும் 50ல் 10 மார்க்ஸ் நமக்கு கவர் ஆயிடுச்சு 1 மார்க்லேயே. அண்ட் தென் மேட்ச் தி ஃபாலோயிங். மேட்ச் த ஃபாலோயிங் பார்த்தீங்கன்னா 5 மார்க். 15 மார்க்ஸ் கவர் ஆயிடுச்சு. 5 மார்க்ஸ் வந்து மேட்ச் தி ஃபாலோயிங். ஸோ எல்லாத்தையுமே கொஸ்டின் நல்லா ரீட் அவுட் பண்ணிவிட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள், ஐ மீன் ஆன்சர் பண்ணுறதுக்கு ரெடி ஆகுங்க. நெக்ஸ்ட்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ட்ரூ ஆர் ஃபால்ஸில் வந்து 4 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ 5 கொஸ்டின் சூஸ் த கரெக்ட் ஆன்சர், 5 fill in the blanks, 5 match the following, and then true or false 4. So totally 19 marks 1 marks கேட்டிருக்காங்க. ஸோ 50ல் ரவுண்ட் அப் பண்ணோன்னா 20 மார்க்ஸ்னு வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ இதிலே 20 மார்க்ஸ் நமக்கு கவர் ஆகிடுது 1 மார்க் வரைக்குமே. அடுத்தது ஆன்சர் த ஃபாலோயிங் இன் 1 or 2 சென்டென்சஸ் பார்த்தீங்கன்னா எனி 8 கேட்டிருக்காங்க. 8 2s are 16. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 20 கொஸ்டின் வந்து ஹிஸ்ட்ரியிலேருந்து கேட்டிருக்காங்க. அண்ட் தென் யூசஸ் ஆஃப் கேடஸ்ட்ரல் மேப், டிஸ்டிங்விஷ் பிட்வீன் குளோப் அண்ட் மேப், இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜியாகிரஃபியில் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் நேம் த ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் ஆஃப் நான் அலைன்டு மூமெண்ட், அடுத்த மெம்பர்ஸ் கண்ட்ரீஸ் ஆஃப் சார்க், objectives of public sector, write a note on lok adalat, what are the different levels of courts in India, distinguish between relief map and thematic map, then list out some social evils. இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸில் கவர் பண்ணியிருக்கோம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோ பார்க்காதவங்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வீடியோவில் இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸும் நல்லா தரோவாக பண்ணியிருந்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பேப்பரை நீங்கள் எக்ஸாமில் எழுதும் போது 50 out of 50 கன்ஃபார்மாக நீங்கள் எடுப்பீங்க, சரிங்களா? ஸோ இதில் வந்து நமக்கு வந்து சைட் ஹெட்டிங்ஸ் போட்டு எழுதுங்க. அண்ட் தென் மெயின் திங் வந்து டிஃப்ரென்ஷியேட் டிஸ்டிங்விஷ் விடாதீங்க. ஜியாகிரஃபியில் இருக்கிறத கண்டிப்பாக வந்து தரோவாக பார்த்துக்கோங்க. ஸோ 8 2s are 16, 2 மார்க்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மார்க்ஸ் நீங்கள் ஆன்சர்ஸ் கொடுங்க. ரோமன் நம்பர் 6 ஆன்சர் த ஃபாலோயிங் இன் டீட்டெயில். 3 5s are 15. 5 மார்க் கொஸ்டின்ஸ், எனி 3 ஆன்சர் பண்ணணும். ரோல் ஆஃப் விமன் இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் ஹிஸ்ட்ரி, அண்ட் தென் டிஸ்கிரைப் த கேடஸ்ட்ரல் மேப் and its importance, அது geography. Write 5 principles of Panchsheel, இது வந்து civics. And then describe jurisdiction of Supreme Court, and then write the difference between public and private sector. Write briefly explain the history of public sector. ஸோ நீங்கள் இந்த டீட்டெயிலுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா மேபி இது வந்து 2 மார்க்ஸ்க்கும் அப்ளிகபிள் தான். எய்தர் ஹிஸ்ட்ரி,
ஜியோகிரஃபி, சிவிக்ஸ் இது 3ம் படிச்சுக்கோங்க. இது தேர்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கு மட்டும். ரொம்ப வந்து லாஸ்ட் மொமெண்ட்டில் நான் இன்னமும் படிக்காமல் இருக்கேன், ப்ரிப்ரேஷன் எதுவும் பண்ணலன்றவங்களுக்கு மட்டும் இது. அப்படி இல்லையா ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி, எக்கனாமிக்ஸ் இந்த 3 லெசன்ஸ் பேஸ் பண்ணி கொஸ்டின் ஆன்சர்ஸ் மட்டும், நாட் 1 மார்க்ஸ் கிடையாது, ஒன்லி 2 மார்க்ஸ் அண்ட் தென் 5 மார்க்ஸ். ஸோ இது வந்து நீங்கள் ஆப்ஷனலாக படிக்கும் போது அப்போ கூட நீங்கள் எப்படின்னா அதில் எல்லாமே தரோவாக இருந்தீங்கன்னா தான் வித்தவுட் சாய்ஸில் நம்மளால் அட்டன் பண்ண முடியும். சரிங்களா? இல்லை நான் வந்து ஸ்கிப் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களால் ஆன்சர் பண்ண முடியாது. இதர் ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி, சிவிக்ஸ் இந்த 3 பார்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸ் 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் எல்லாமே நான் தரோவாக இருக்கேன் அப்படின்னா நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். இல்லையா ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி, எக்கனாமிக்ஸில் இருக்க எல்லா 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் நான் தரோம் அப்படின்னா இதை அட்டன் பண்ணிடலாம். சாய்ஸ் விட்டுட்டு, அதாவது 8 கொஸ்டின்ஸ்னால் கரெக்டாக 8 கொஸ்டின்ஸ் தான் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். அப்படி இல்லையா நம்ம அனுப்பின எல்லா இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் நீங்கள் பார்த்தீங்கனாலே மோரோவர் நீங்கள் எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ ப்ரிப்ரேஷன் டைம் ஆல்மோஸ்ட் எண்டு வந்திருக்கும், ரிவிஷன் வந்திருக்கும். தெளிவாக வந்து ஆன்சர் பண்ணுங்கள், ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக எழுதுங்க, ப்ரெசன்டேஷன் நீட்டாக கொடுங்க. இந்த எக்ஸாமுக்கு முடிஞ்ச பிறகு இல்லை முடிச்சிட்டவங்க ஆனுவல் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். சரிங்களா? ஆனுவல் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.